தீபாவளி அப்போ நான் போட்டிருந்த மீஷோ சாரி ஹால் வந்து ரொம்பவே சூப்பரா ஹிட் ஆச்சு. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற பர்பிள் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆரஞ்ச் அண்ட் எல்லோ வந்து மிக்ஸ் ஆன மாதிரி செம்ம ரிச்சா இருக்கு. குவாலிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி நிறைய ஃபேமஸா இருக்கும் போல இந்த ட்ரெஸ். இந்த ரேட்டுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கிடைக்காது. சீரியஸ்லி நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஹாய், வெல்கம் டு ரம்யா வெங்கட்விங். ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாரையுமே வெல்கம் பண்ணி. எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு வீடியோவை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டான கலெக்ஷனோட சூப்பர் ரேட்ல இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இது பிடிக்கும். இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா கடைசியா தீபாவளி அப்போ நான் போட்டிருந்த மீஷோ சாரி ஹால் வந்து ரொம்பவே சூப்பரா ஹிட் ஆச்சு. நிறைய பேர் பர்ச்சேஸும் பண்ணிருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். என்னோட ரிவ்யூவை பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணவங்க யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட ரிவ்யூக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கும் மேட்ச் ஆச்சா இல்லையா, உண்மையாவே நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு செட் ஆச்சா இல்லையா அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருப்பாங்கல்ல, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து அதையுமே கமெண்ட்ல சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் புரியாம பாக்குறவங்களுக்கு, புதுசா பாக்குறவங்களுக்கு. ஸோ டிலே பண்ணாம வீடியோக்குள்ள இப்ப போயிடலாம். இந்த வீடியோல வந்து நிறைய குர்த்தி செட் தான் நம்ம பார்க்க போறோம். தம்ப்நெயில்ல நீங்க பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. சோ எப்பயும் போல நான் பக்கத்துல ஒரு கிளிப்பிங் கொடுப்பேன். நான் அதை வேர் பண்ணி காட்டியிருப்பேன். உங்களுக்கு அது வந்து பார்த்தா எப்படி உங்களுக்கு ஐடியா வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி பக்கத்துல ஒரு கிளிப்பிங் கொடுக்குறேன். அதோட ஃபீச்சர்ஸை பார்த்தாலுமே தெரியாதுல்ல, அதுல என்ன பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு அப்படிங்கறத நான் சொன்னா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை வந்து பக்கத்துலயே உங்களுக்கு காட்டி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் தான். ஆக்சுவலி இது நல்லா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற பர்பிள் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னே தெரியல, எந்த ட்ரெஸ்ஸை பிக் பண்ணாலுமே இந்த பர்பிள்ல தான் எனக்கு பிடிக்குது. ஸோ அதனாலேயே இந்த கலர்லயே கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தாலும் எல்லாருமே எல்லா ட்ரெஸ்ஸும் வாங்க போறது இல்லை இல்லையா, அதுல ஏதாச்சும் பிடிச்சதை வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலர் சிமிலரா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு தான் நான் இந்த ட்ரெஸ்ஸை பிக் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து இது பர்பிள் கலர். இதோட நெக்கை வந்து நல்லா ப்ராடா கொடுத்துருக்காங்க, உங்க ஓப்பன் வச்சே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரெஸ்ஸோட கலர் எனக்கு ரொம்பவே சூப்பரா பிடிச்சிருந்தது. அதனாலதான் நான் இந்த ட்ரெஸ்ஸை வந்து பிக் பண்ணியிருந்தேன். இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபிட்டிங் வந்து நான் எம் சைஸ் பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து பர்ஃபெக்டா எனக்குன்னே ஸ்டிச் பண்ண மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. பட் ஃபிட்டிங் வைஸ் ஒன்னே ஒண்ணு மட்டும் மைனஸ் என்னன்னா, இந்த எல்போ கிட்ட கொஞ்சம் டைட்டா இருக்கு. மேபி எனக்கு வந்து ஹேண்ட்ஸ் கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால எனக்கு டைட்டா இருக்க என்னன்னு தெரியல. பட் இந்த மடிக்கும் போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி ஃபிட்டிங் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு. எப்பயுமே வந்து டாப் எம் சைஸ் செட் ஆகும், நமக்கு வந்து பேண்ட் வந்து எல்ல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் இதோட பேண்ட்டுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாயும் சரி, நம்ம உட்காந்து எந்திரிக்கும் போதும் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஃபிட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. முன்னாடி வந்து பிளைனா கொடுத்துட்டு பின்னாடி வந்து இந்த எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்கு. பட் எனக்கு நான் கொஞ்சம் ஹிப்பு மட்டும் டைட்டா இருக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி இந்த தைஸ் எல்லாம் நல்லாவே ஃபிட்டிங் கரெக்டா இருக்கு. ஸோ இந்த ஹிப்பு மட்டுமே எனக்கு கொஞ்சம் டைட்டா இருந்த மாதிரி இருந்தது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒருவேளை இந்த கிரிட்டிகல்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ராவா பிக் பண்ணிட்டு ஆல்டர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பாடி ஃபிட்டிங் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. பட் இந்த பேண்டோட ஃபிட்டிங் ஹிப் சைஸ் கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. டாப்ல வந்து அந்த எல்போ கிட்ட மட்டும் லைட்டா டைட், அவ்வளவுதான். அதை கொஞ்சம் யூஸ் பண்ண இன்னுமே டைட் ஆகும்ல, அதனால நான் அதை வந்து பர்டிகுலரா மென்ஷன் பண்றேன். ஸோ மற்றபடி இந்த ட்ரெஸ் வந்து சூப்பரா இருக்கு. நான் உங்களுக்கு போட்டுமே காட்டியிருக்கேன், உங்களுக்கு அதை பார்த்தாலே ஒரு ஐடியா வரும். இதோட துப்பட்டா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப ஒரு மாதிரி ஷைனியா இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு வீடியோல எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. பட் எனக்கு இது வந்து ரொம்ப சூப்பரா ஷைனியா அழகா கொடுத்துருக்காங்க. பிளைன் துப்பட்டா நல்லா 2 மீட்டருக்கு இருக்கு. இது வந்து கார்னர்ல இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த கலருக்கு இந்த சில்வர் கலர் கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. மோஸ்ட்லி நான் வந்து துப்பட்டாஸை பார்ப்பேன், அது நல்லா இருந்தாலே சிம்பிளான ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே துப்பட்டா நல்லா இருந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை வந்து நல்லா கிராண்டா காட்டும். அந்த மாதிரி தான் நான் கொஞ்சம் யோசிப்பேன். பட் இதோட கிளாத் வந்து பிளைனா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா ட்ரெஸ் ஃபுல்லா ஒர்க் இருக்கிறதுனால துப்பட்டா வந்து சிம்பிளா கொடுத்துருக்காங்க.
ஸோ ஓவரால் தான் இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ரேட் 484 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் நான் கொடுத்துருந்தேன். எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு நீங்க வாங்கணும் அப்படின்னா ப்ரீபெய்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். 584 rupeesக்கு இந்த ஃபுல் செட் செம்ம வர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலி அதோட கிளாத் குவாலிட்டி, அதோட ஃபிட்டிங், அதுக்கப்புறம் அதோட டிசைன், கலர் எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ஸோ வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல, செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அடுத்த ட்ரெஸ்ஸை பார்த்துடலாமா? அடுத்து ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும், இந்த கலர் பிடிக்காதுன்னு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேங்கோ ஆரஞ்சு கலர்ல ஒரு குர்தா செட், இது ஃபுல் செட். இது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு இமேஜ்ல பார்க்கும்போது. பட் இந்த ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்களே, இதே மாதிரி நமக்கு ரிசீவ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் எனக்கு இந்த பர்சனலா இந்த கலர் பிடிச்சதான் நான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு எனக்கு. கலர் ரிசீவ் ஆனதுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதே கலர்ல தான் இருந்துச்சு. இது மேங்கோ எல்லோ கிடையாது, மேங்கோ ஆரஞ்சு. ஒரு மாதிரி ஆரஞ்சு அண்ட் எல்லோ வந்து மிக்ஸ் ஆன மாதிரி செம்ம ரிச்சா இருக்கு கலர் பாக்குறதுக்கு. அதோட வந்து இது வந்து நல்ல ஷைனி கிளாத், ஒரு மாதிரி ரேப் சில்க் அந்த மாதிரி சில்க் கிளாத்ல கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு கலருக்காக நான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் இந்த நெக் பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளவு அழகா கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி டீசெண்டா இருக்கு. இந்த மாதிரி நெக் வந்து நம்ம கொஞ்சம் 200 150 அந்த மாதிரி ரேஞ்ச்ல டாப் கூட கிடைக்கும். பட் இதோட பினிஷிங் ஒர்க் அவ்வளவு சூப்பரா இருந்தது, ரொம்ப ரிச்சா இருக்கு. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது, பாத்தீங்கன்னாலே தெரியும். அதே மாதிரி இந்த ஷோல்டர் கிட்டயுமே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லீவ்ஸ்க்கும் இந்த எட்ஜஸ்ல அந்த ஒர்க்கை வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஃபிட்டிங் வைஸ் பர்ஃபெக்டா இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டா லூஸா இருந்த மாதிரி இருந்தது. என் சைஸ் தான் நான் பிக் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே சூப்பரா பிடிச்சிருக்கு இந்த கலர், ஃபிட்டிங் அந்த மாதிரி எல்லாமே. இதோட பேண்ட்டுமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. முன்னாடி ட்ரெஸ் கொஞ்சம் ஹிப் கிட்ட டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது கூட இல்ல. இந்த ஹிப்பு கிட்டயுமே ஃபுல் எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஹிப் அவ்வளோ பர்ஃபெக்டா செட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இது பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் சூப்பரா இருக்கு, பாக்கெட் கொடுத்துருக்காங்க. அதோட இந்த பேண்டோட எட்ஜஸ்லயுமே இந்த ஓபன் கொடுத்துருக்காங்க. இந்த ஓபன் ஸ்லிட் கொடுத்துருக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு இந்த குர்த்தி, இந்த பேண்ட் இது அவ்வளவு பிடிச்சிருக்கா. இதுல இன்னும் ஹைலைட் என்னன்னா, இந்த கலருக்காக ஆர்டர் பண்ணேன், அதே மாதிரி துப்பட்டாக்காகவும் நான் அந்த அளவுக்கு துப்பட்டா ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஆர்கன்சா மெட்டீரியல்ல துப்பட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் சூப்பரா இல்ல, பிளெயின் குர்த்தி, செஸ்ட் கிட்ட மட்டும் ஒர்க்கு. அதே மாதிரி இந்த துப்பட்டாவும் இந்த மாதிரி பிளெயின் ஆர்கன்சால வந்து சூப்பரா ஹைலைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது. பட் லென்த் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. 2 மீட்டர் இருக்குமான்னு தெரியல, எனக்கு 1.5 மீட்டர் இருக்கும், அவ்வளவுதான். லென்த் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. மற்றபடி பார்க்க நல்லா இருக்கு. நான் போட்டு காட்டியிருக்கேன்ல, அந்த மாதிரி ஒன் சைட் ஷாலா இப்படி போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ எனக்கு இந்த துப்பட்டாவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ட்ரெஸ்ஸை இன்னும் ஹைலைட் பண்ற மாதிரி இந்த துப்பட்டா இருக்கு. இந்த ஹோல் செட்டோட ரேட் கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க. 561 rupees, ஜஸ்ட் 561 rupeesக்கு தான் இந்த ஃபுல் செட்டுமே கொடுக்குறாங்க. எனக்கு நான் ஏன் எவ்வளவு ஷாக் ஆவீங்க அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஷாப்ல போய் வாங்குறோம் அப்படின்னா 1500க்கு கம்மியா ஃபுல் செட் கிடைக்கவே கிடைக்காது. நான் இப்போ லாஸ்டா தீபாவளி ஷாப்பிங்ல போய் அவ்வளோ சர்ச் பண்ணேன். நான் ஷாப்புக்கு போயிட்டு சென்னை சில்க்ஸ்ல எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. ஒரு 1500 ரூபாய்க்குள்ள ஒரு ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது, ஸோ இது ஃபுல் செட் இவ்வளோ கிராண்டா இவ்வளோ ரிச்சா கொடுக்குறாங்கன்னும் போது என்ன கேட்டா 100% யோசிக்காம வாங்கலாம். நம்ம என்ன யோசிக்கணும், நமக்கு சைஸ், அதோட இந்த கலர் பிடிச்சிருக்கா, இதை மட்டும் யோசிச்சா போதும். ரேட் வைஸ் செம்ம அஃபோர்டபுள், செம்ம கம்ஃபர்டபுளான ரேட்ல ஃபுல் செட்டும் கொடுக்குறாங்க. யோசிக்காம நீங்க வாங்கலாம். குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ட்ரெஸ்ஸை பார்த்துடலாமா? அடுத்து வந்து ஃபுல் செட் கிடையாது, வெறும் குர்த்தி மட்டும்தான். பட் இருந்தாலும் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் மிக்ஸ் மேட்ச்ல தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். வெறும் குர்த்தியும் இருக்கும், ஃபுல் குர்த்தா செட்டுமே இருக்கும். பட் எல்லாமே நல்ல ரேஞ்ச்ல நல்ல குவாலிட்டியா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கினதுனால நான் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா உங்களோட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதுதான், இது எவ்வளவு சூப்பரான கலர் பாருங்க. எனக்கு இந்த ஹோல் பர்ச்சேசிங்ல கலருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்ல என்ன கலர் இருக்கோ, எது நல்லா வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கலர்ஸ் தான் வந்து நான் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் தான் இந்த குர்த்தி. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாத்தீங்களா. நான் போட்டாலுமே அவ்வளோ ரிச்சா இருந்துச்சு. எனக்கு இந்த நெக் டிசைன் அவ்வளோ பிடிச்சிருந்தது. 357 rupees ஆக்சுவலா, அதுதான் நினைக்கிறேன். இன்கேஸ் நான் ரேட் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா நான் ஸ்கிரீன்ல கொடுக்கறத வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற இதையே நினைச்சு நம்பிடாதீங்க. ஸோ 357 rupeesக்கு அவ்வளோ ஒர்த், குவாலிட்டி அவ்வளோ சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட கலர்,
இதோட ஒர்க்கு, இதோட சைஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஸ்லீவ்ஸ்க்குமே இந்த மாதிரி எட்ஜஸ்ல வந்து பைப்பிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த நெக் டிசைன் அவ்வளோ கிராண்டா இருக்கு. ஃபுல் குர்த்தாவுமே இந்த ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் குர்த்தா ஃபுல்லா இந்த ஒர்க் கொடுத்துருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. 350 ருபீஸ்க்குலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியை கொடுக்க முடியுமா? இந்த கிளாத்துமே சொல்றேன் நான், டிரான்ஸ்பரண்டா இல்ல, நல்லா இருக்கு. ஸோ அவ்வளோ ஒர்த் த மணி. இந்த கலர் வந்து ஒரு மாதிரி மெஜந்தா கலர், மெரூன் மிக்ஸ் பர்பிள், அந்த மாதிரி ஒரு மாதிரி லைட்டான கலர், ஒரு மாதிரி ரிச்சான கலரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு இமேஜ்ல வந்து நல்ல டார்க் மெரூன் கலர்ல இருந்துச்சு. ரொம்ப நாளா எனக்கு மெரூன்ல saree வாங்கணும், மெரூன்ல வந்து ட்ரெஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் மெரூன் நினைச்சுதான் நான் அதை ஆர்டர் போட்டது. பட் எனக்கு ரிசீவ் ஆனது இந்த மாதிரி ஒரு கலர். நீங்க இப்போ வீடியோல என்ன கலர் பாக்குறீங்களோ ஃபில்டர் எதுவும் இல்லாம அதே எக்ஸாக்ட் கலர்ல தான் எனக்கு இருக்கு. சோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மெரூன் வந்திருந்தா கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேனான்னு தெரியல. பட் இந்த கலர் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. சோ மிஸ் பண்ணாம இந்த ட்ரெஸ் மட்டும் நான் 100% ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா ரேட் அண்ட் கலர், இதோட டிசைன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு, அவுட்ஸ்டாண்டிங்ல இருக்கு. ஸோ மறக்காம இந்த ட்ரெஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எனக்காக. ஸோ இதோட லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அடுத்த ட்ரெஸ்ஸை பார்த்துடலாமா? இந்த ட்ரெஸ் வந்து நான் இதை ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் நிறைய லிங்க் எல்லாம் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. இன்ஸ்டால இருந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, நம்ம ஆர்டர் போட்ட ட்ரெஸ்ஸா இது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எக்ஸாக்ட்லி நிறைய ஃபேமஸா இருக்கும் போல இந்த ட்ரெஸ். எனக்கு தெரியாமலே நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். போட்டதுக்கு அப்புறம் ஓகே சூப்பர், நல்ல ட்ரெஸ் தான் ஆர்டர் பண்ணியிருப்போம் போல அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஸோ இது வந்து நல்லா வந்து ஒரு வயலட் கலர்ல இருக்கு. சூப்பரா ஒரு மாதிரி ப்ளூ மிக்ஸ்டு வயலட் கலர் அந்த மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட் வயலட் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த நெக் டிசைனை பாருங்க, சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி செஸ்ட் ஒர்க் வந்தாலே எனக்கு பிடிக்கும். நம்ம சப்போஸ் போட்டோஸ் எடுக்கிறோம் இல்ல செல்ஃபிஸ் எடுக்கிறோம், அப்போ இந்த நெக் டிசைன் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிரும். நம்ம சிம்பிளா நெக் சிம்பிளா போட்டு ட்ரெஸ் ஃபுல்லா கிராண்டா இருந்தாலும் போட்டோ எடுக்கும்போது எதுவும் சிம்பிள் ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் நெக் செஸ்ட் கிட்ட இருக்கிறத வந்து நம்ம நல்லா ஒர்க் வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப கிராண்டா காட்டும் நமக்கு. அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் தான் இது. எல்லா ட்ரெஸ்ஸுமே நான் வேர் பண்ணியிருக்கிற கிளிப்பிங்ஸை பக்கத்துல பார்த்துக்கோங்க, நீங்க போட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக. ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்து. இது ஃபிட்டிங் வைஸ் செம்ம கம்ஃபர்டபுள். கிளாத்துமே போட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சது. திருப்பி கழட்டணுமா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இந்த ட்ரெஸ். ஒர்க்குமே ஃபுல்லா த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க, எதுவுமே டேமேஜ் ஆகாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. 553 அப்படின்னு நினைக்கிறேன் நான். எக்ஸாக்ட்லி 558 அந்த ரேஞ்ச்ல தான் வந்துச்சு. 550 ருபீஸ்க்குள்ள ஃபுல் செட் கொடுத்துருக்காங்க. ஸோ குர்த்தி இந்த மாதிரி இருக்கு, ஃபுல் ஒர்க் வச்சு. அதோட பேண்ட்டை பார்த்துக்கணும். எப்பயுமே எனக்கு செட்டா வாங்குறதுக்கு கொஞ்சம் நான் ஹெசிடேட் பண்றதுக்கான ரீசன் வந்து பேண்ட் செட் ஆகாது. நம்ம டாப் வந்து செட் ஆயிரும், அந்த பேண்ட் வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனாலதான் நான் மோஸ்ட்லி குர்த்தி தனியா வாங்குவேன், லெகின் தனியா வாங்குவேன், அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுவேன். பட் இப்போ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபுல் செட் வாங்கினேன். எனக்கு உண்மையாவே இந்த பேண்ட் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பாக்கெட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குப்பா எனக்கு இந்த ட்ரெஸ். முக்கியமா இந்த ட்ரெஸ் வந்து பர்ஃபெக்டா எனக்குன்னு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கு. இந்த பாக்கெட்டும் இருக்கா, கலரும் நல்லா சூப்பரா இருக்கு, கிளாத்துமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம வேர் பண்ணும்போது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. இதோட துப்பட்டா எனக்கு இன்னும் பிடிச்சிருந்தது. துப்பட்டா வந்து ஃபுல் சாஃப்டா கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஜார்ஜெட், சாஃப்ட் ஜார்ஜெட் இருக்கும்ல, அந்த மாதிரி சாஃப்ட் ஜார்ஜெட்ல கொடுத்துருக்காங்க. ஃபுல்லா ஒர்க் கொடுத்துருக்காங்க. துப்பட்டா ஃபுல்லா சம்கி ஒர்க் கொடுத்துட்டு இந்த லேஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கு. காம்பினேஷன், ட்ரெஸ் காம்பினேஷன், டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா யோசிச்சுவாங்களா, 550 ருபீஸ்க்குலாம் ஃபுல் செட் எங்க கிடைக்குது. ஸோ தாராளமா நம்ம வாங்கலாம், தாராளமா நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து கலர் ஃபேட் ஆகுதா, அது மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. மற்றபடி எனக்கு ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். நான் இப்ப சொன்னது எல்லாமே ஹானஸ்டா தான் சொல்லியிருக்கேன். பட் நான் யூஸ் பண்ணிட்டு வேணா இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இந்த கலர் மட்டும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, மேபி ஃபேட் ஆகுமா அப்படிங்கிறது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் யோசிக்கணும். 550க்கு ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபேட் ஆகாத மாதிரி நான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்னா ஓகே தான். அது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு வாங்கினா ஓகே. சூப்பரா இருக்கு ட்ரெஸ். 550க்கு செம்ம வர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்த ட்ரெஸ்ஸை பார்த்துடலாமா? அடுத்து ஒரு
சூப்பரான ஒரு கலர். சொன்னேன் இல்லையா, எல்லாத்துக்குமே எப்படியே சொல்லிட்டு இருக்கேன்னா, எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிச்சி நான் ஆர்டர் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு ரிசீவ் ஆகும்போது கண்டிப்பா அந்த ஹாப்பினஸ் இருக்க தானே செய்யும். ஸோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்றேன். இந்த ஒரு குர்த்தி வந்து இது வந்து வெறும் குர்த்தி மட்டும்தான். அவ்வளோ சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா, ஃபுல்லா லைனிங்கோட வந்திருக்கு இந்த ட்ரெஸ். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. நம்ம கடையில கூட வந்து இந்த ரேட்டுக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுப்பாங்களான்னா கண்டிப்பா கிடைக்காது. ஆன்லைனை தவிர எங்கேயும் கிடைக்காது. அதுவும் நம்ம மீஷோ தவிர எங்கேயும் கிடைக்காது. பட் இதுல என்னன்னா, ஒரு சைஸ் நீங்க கண்டிப்பா ஒரு சைஸ் சின்னது வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து எம் சைஸ் தான் பிடிக்கும், ஃபிட்டிங் கரெக்டா இருக்கும். பட் நான் எம் தான் வாங்கியிருக்கேன். எம் வாங்கினாலுமே ரொம்ப கொஞ்சம் லூஸா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப லூஸா இருந்துச்சு. பாடியுமே கொஞ்சம் ரொம்பவே லூஸா இருந்துச்சு. ஸோ நீங்க வாங்கி அப்படியே வேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சைஸ் சின்னதா வாங்கிக்கோங்க, பர்ஃபெக்டா இருக்கும். இல்ல எனக்கு ஆல்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்க சேம் சைஸ் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ண வேண்டியதா வரும். ஸோ இந்த குர்த்தியோட ஃபுல்லா என்னன்னா ஃபுல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டடான கலர், அதுதான் நான் சொல்ல வந்தேன். இது வந்து ஒரு மாதிரி மஸ்டர்டு கலர் அப்படின்னு சொல்லுவாங்களே, வெந்தய கலர், அந்த மாதிரி ஒரு கலர். பட் ஷைனிங்கோட இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு, ரிச்சா இருக்கு. இதெல்லாம் ஒரு மேரேஜுக்கு ஏதாச்சும் ரிசப்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி நம்ம கெஸ்டா போறோம் அப்படின்ற பட்சத்துல இதெல்லாம் சூப்பரா இருக்கும். ரொம்ப ஹெசிடேட் பண்றேன், இந்த கலெக்ஷன் எல்லாமே வந்து நம்ம தீபாவளிக்கு போட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி. அப்ப எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாம அந்த கலெக்ஷன்ஸோட நிறுத்திட்டேன். ஆல்ரெடி போட்டிருக்கிற வீடியோ பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் பாருங்க, சேனலை விசிட் பண்ணி. நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம சேனல்ல மீஷோ ஹால் போட்டிருப்போம், நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா ஃபெஸ்டிவ் கலெக்ஷன்ஸ் தான். இதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வருது, கார்த்திகை தீபம் வருது, நியூ இயர் வருது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே கூட நீங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. இந்த ட்ரெஸ் அவ்வளோ சூப்பரா இருக்கு. இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா. ஐ திங்க் இதுவும் 580 560 அந்த மாதிரி. ஆனா இது குர்த்தி மட்டும்தான், ஃபுல் செட் கிடையாது. வெறும் குர்த்திக்கு அந்த ரேட் கொடுத்துருக்காங்க. பட் வர்த் சீரியஸ்லி அவ்வளோ வர்த்ன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி குவாலிட்டி இருக்கு, அதனால அவங்க ரேட் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்லீவ்ஸ் ரொம்ப பெருசா இருக்குல்ல, நல்ல எல்போவை விட தாண்டி இங்க வரையும் வருது ஸ்லீவ்ஸ். நீங்க பார்த்தா பக்கத்துல தெரியும். ஸோ அந்த மாதிரிக்கும் வருது, நல்லா இருக்கு. பட் இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ட்ரெஸ்ஸை பார்த்துடலாமா? அடுத்து ரொம்ப 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 பட்ஜெட்டான ஒரு குர்த்தி தான். பட் வர்த் மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 260 ருபீஸ்க்கு இந்த குர்த்தி கொடுத்துருக்காங்க. சூப்பரான கலர்ல, சூப்பரான ஃபிட்டிங்ல கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கு. இதுவுமே செஸ்ட் ஒர்க் மட்டும்தான். பட் ஸ்லீவ்ஸ் ஃபுல் குர்த்தி ஃபுல்லா பிளைனா இருக்கு. செஸ்ட் ஒர்க் தான். எனக்கு இது வந்து ரேட்டை பார்த்துட்டு, அவங்க இமேஜை பார்த்துட்டு மேபி இது நம்ம டிசப்பாயிண்ட் ஆக போறோம் அப்படின்னு நினைச்சேன் நானு. பட் சீரியஸ்லி நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி சில்க் காட்டன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிளாத்ல நல்லா ஷைனிங்கா இருக்கு. இதுவுமே வந்து ஒரு மாதிரி பர்பிள் அண்ட் ப்ளூ கலர் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மாதிரி ஷேடிங் கலர்ல இருக்கிற மாதிரி ஒரு குர்த்தி. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜஸ்ட் 260 ருபீஸ் மட்டும்தான். அந்த ரேஞ்சுக்கு இது அவ்வளோ அழகா, ஃபிட்டிங்கும் கரெக்டா இருக்கு, சைஸும் கரெக்டா இருக்கு, கலருமே சூப்பரா ரிச்சான கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ வர்த் த மணி 260 ருபீஸ்க்கு இது வந்து யோசிக்கவே வேணாம்ப்பா, இது வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குர்த்தி. நான் கொஞ்சம் டவுட்டா தான் ஆர்டர் பண்ணேன். பட் சீரியஸ்லி எனக்கு ஃபுல்ஃபில் ஆன ஒரு குர்த்தி இதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கு இந்த அளவுக்கு அழகா கொடுத்துருக்காங்களே அப்படின்னு போது சூப்பர் தானே. ஸோ இந்த ட்ரெஸ் இதெல்லாம் ஃபேட் ஆகாது. இந்த கிளாத்தோட டிசைன் வந்து இதெல்லாம் ஃபேட் ஆகாது. ஸோ இதெல்லாம் தைரியமா நம்ம வாங்கலாம். ஸோ பட் அயன் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்கு. ஸோ இதோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ட்ரெஸ் பார்த்துடலாமா? இந்த ட்ரெஸ் வந்து நிறைய பேர் போட்டு நீங்க பாத்திருப்பீங்க. எனக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணதை நம்மளும் வாங்கணுமா அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் எனக்கு இது ரொம்ப நாளா இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து போடணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அதனால சரி ட்ரை பண்ணுவோம். ஜஸ்ட் 232 ருபீஸ் தான். சீரியஸ்லி 232 ருபீஸ் தான். சரி ஒரு ட்ரை தானே, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணப்போ என்னோட சைஸ் எம் சைஸ் இல்ல, எல்ல தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு தெரியும் இது கொஞ்சம் லூஸா இருக்கும், பரவாயில்ல ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் பாடி வந்து ரொம்ப லூஸ்லாம் இல்ல. எல்லுனா எம்னா எல்லுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும்ல, அந்த அளவுக்கு லூஸ் இல்ல. இப்ப இதுக்கு முன்னாடி என் சைஸ்லயே கொஞ்சம் லூஸா வந்துச்சுல இன்னொரு ட்ரெஸ், அந்த வெந்தயம் கலர் ட்ரெஸ், அந்த மாதிரி தான் இது. கொஞ்சம் ஹிப் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கு, ஸ்லீவ்ஸும் கொஞ்சம் லூஸா இருக்கு, அவ்வளவுதான், கொஞ்சமா தான் லூஸா இருக்கு. நீங்க அதே சைஸ் வாங்கினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும் அந்த மாதிரி. இந்த வந்து
ஸ்லீவ்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, ஜரி ஒர்க்கு. அதே மாதிரி செஸ்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. எல்லாருமே போட்டு பார்த்திருப்பீங்க. பட் இது போட்டா ஒரு மாதிரி டீசென்டா டிசிப்ளைனா ஒரு மாதிரி டீசென்டான லுக்கா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு மாதிரி பாட்டில் கிரீன் கலர்ல இருக்கு. பார்டருமே இருக்கு கீழே. இந்த ட்ரெஸ்க்கு கீழே பார்டர் கொடுத்துருக்கிறதுனால இன்னுமே ஹைலைட்டடா இருக்கு. இந்த கலர் நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு மாதிரி பாட்டில் கிரீன் கலர்ல சூப்பரா இருக்கு. இதுக்கு வந்து ஒரு கோல்டன் பேண்ட் இல்லைன்னா ஒயிட் கலர் அந்த மாதிரி போட்டு செட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். 232 rupees, 220 அந்த ரேஞ்ச் தான் இந்த ட்ரெஸ். குர்த்தி மட்டும் தான் இது. ஸோ வர்த் த மணி அப்படின்னு நினைப்பேன். நல்லா காட்டன்ல கொடுத்துருக்காங்கப்பா. சூப்பரா இருக்கு. கம்ஃபர்டபுளான கிளாத். ஸோ இது யோசிக்காம நீங்க வாங்கலாம். பழைய டிசைன் எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. பட் பழசெல்லாம் இல்ல, எல்லாருமே போட்டாலும் எல்லாருக்குமே சூட் ஆகுற மாதிரியான ஒரு குர்த்தி இது. அவ்வளவு சூப்பரா இருக்கு. சோ ரொம்ப டீசென்டான லுக்ல சூப்பரான குவாலிட்டியில 230 rupeesக்கு கொடுத்துருக்காங்க. செம்ம வர்த் த மணி. சோ இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், கலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் வீடியோ எடுக்கும் போது பசங்க எல்லாம் வெளியில விளையாடிட்டு இருக்காங்க. என்னால அந்த நாய்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப சொல்லி பார்த்துட்டேன் பசங்களுக்கு. மேபி முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த நாய்ஸ் அவுட் பண்ணி போடுறேன். இல்லைன்ற பட்சத்துல நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. எல்லா இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் லிங்க் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி வீடியோல, அந்த சாரி வீடியோல. இந்த வீடியோல அந்த பிரச்சனை எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா எல்லாத்தோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இல்ல உங்களுக்கு அப்படி எதனா பிரச்சனையா இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து நான் கீழே ஸ்க்ரோல்ல கொடுக்குறேன். பயோலையுமே லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பட்சத்துல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் எல்லா குர்த்திஸோட லிங்க்குமே ஒரே செகண்ட்ல உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணிடுவேன். சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்ற பட்சத்துல கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்க. நிறைய மீஷோ ஹால், அப்புறம் இந்த டே விளாக்ஸ், இந்த மாதிரி ஷாப்பிங் விளாக்ஸ் நிறைய விளாக்ஸ் இருக்கும். என்டர்டெய்னிங்கா இருக்கும் உங்க எல்லாத்துக்குமே. சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃபேமிலியில யாராச்சும் கேர்ள்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு உங்களுக்கு தோணும் இல்லையா, அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.